ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அம்மாவின் சமையலறை. இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், அரை தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, 1.5 ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் கருவேப்பிலை வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டு அதில் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அரை தக்காளி சேர்த்து தக்காளி வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் போடணும். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் போட்டு 2 தடவை நல்லா வதக்கிட்டு அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பரட்டிடணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே நல்லா அது வேகணும். நல்லா இந்த அளவுக்கு பரட்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்திருக்கு. நான் தண்ணியே ஊற்றலை, சிக்கனே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஒரு தடவை பரட்டிட்டு திருப்பி மூடி போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு 2 தடவை பரட்டி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.